அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து குரூப் 2 ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குரூப் 2ல் வந்து லிஸ்ட்டில் வந்து பேர் வரல, நம்பர் வரல. நான் 142 தான் எடுத்திருந்தேன். அதனால் இந்த வாட்டி வராதுன்னு எனக்கும் தெரிஞ்சு தான் இருந்துச்சு. ஆனாலும் எப்படியாச்சும் கடவுளே வந்துடணும்னு வேண்டிகிட்டே இருந்தேன். ஆனால் லிஸ்ட்டில் பேர் வரல. அதை பார்த்தோன்னே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக மேக்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி தமிழில் தான் எனக்கு நல்லா மார்க் வந்து போச்சு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அதுவும் இல்லாமல் குரூப் 1லேயும் வரல. குரூப் 1 வந்து 130 தான் எடுத்திருந்தேன். போன வருஷம் வந்து 120 எடுத்திருந்தேன். ஒரு 10 மார்க்கு தானே நம்மளால் எக்ஸ்ட்ரா எழுத முடிஞ்சுது. அதுலேயும் மேக்ஸ் வந்து நான் ஒன்றுமே போடல. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தோன்னா புதுசாக சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் புது சிலபஸ் எல்லாத்துலேயுமே வந்து பேட்டர்ன் வந்து புதுசாக வந்து கொண்டு வர்றது, எல்லாத்துக்கும் மார்க் வந்து அலாட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஃபஸ்ட்டு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு, என்ன எல்லாம் மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் படித்ததே படிக்கணுமா அப்படின்ட்டு. அப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும்பொழுது ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து படிக்கும்போது 2018 வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது பழைய சிலபஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு. 2018 தான் புதுசாக புக்கு மாற்றினாங்க. அப்போ வந்து சரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. திரும்பி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணாங்க. யூனிட் 8 யூனிட் 9லாம் கொண்டு வரும்பொழுது ஓகே நம்ம மறுபடியும் புதுசாக படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி படித்தேன். அதனால் இதை வாட்டியும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஓகே நம்மளும் கொஞ்சம் பழசே படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல. அதனால் மாற்றுறது கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருக்குது. சிலபஸ் சேஞ்ச் பற்றி எல்லாம் கேட்டிருந்தீங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி சிலபஸ் வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி சொல்லுவாங்களே 25 புக்கு படித்தா தான் நம்ம வந்து தமிழில் வந்து 95+ எடுக்க முடியும். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை நல்லா டிராஸ்டிக்காக குறைச்சிருக்காங்க. எப்படி வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கை மட்டும் படித்து நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளாலே இப்போ எடுக்க முடியும். ரொம்ப வந்து உழுந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படித்து மனப்பாடம் பண்ணுற வேண்டி இருந்துச்சு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, கிராமரை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது சிலபஸ் பார்க்கும்பொழுது. அதே மாதிரி ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா எந்த சிலபஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லோரும் சேஞ்சுன்னு சொல்லிட்டுலாம் பயப்படாதீங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. தேவையில்ல அதெல்லாம் நிறைய படிப்பாங்க, நம்மளே தெரியும். அந்த விளையாட்டு வீரர்களை பற்றி படிக்கணும், அதை பற்றி படிக்கணும், இதை பற்றி படிக்கணும், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதனாலே நான் கரண்ட் அஃபேர்ஸ் தொடவே மாட்டேன். இப்போ அந்த பயம் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அது சம்மந்தமாக தான் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்குது. எக்கனாமியில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க, சயின்ஸில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு சம்மந்தமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் பார்க்கணும். இந்த 3 விஷயத்தை தவிர மற்ற எந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நோய் படிச்சுட்டு இருக்க அவசியம்லாம் இல்லை. அதனால் அதுவும் வந்து நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறவங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க. நான் கூட அந்த மாதிரி தான் பயப்படுவேன் ரீசனிங் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம அது ஸ்கூல் புக்ஸ்லலாம் பார்த்தது இல்லைல்ல, அதனால கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ரீசனிங்கும் டச் பண்ணோம் அப்படின்னா மேபி சின்ன வயசில் இருக்கவங்க இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்பாமல் அந்த பக்கம் எஸ்எஸ்சி பக்கம் ஆர்ஆர்பி பக்கம்லாம் போகிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு சான்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேயும் படிக்கிறோம் பொழுது அதையும் போய் அவங்க ட்ரை பண்ணலாம் இல்லையா. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன். அதனால் எல்லாமே அவங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் நம்ம படித்து தான் ஆகணும். அதனால் இதை வந்து நம்ம ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்காம ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லது. நம்மளோட மனசு நல்லா இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். ஓகேவா? நம்ம நெகட்டிவாக நினைக்க நல்லதே வந்து நடக்காது. அதனால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் பயப்பட தேவையில்லை, எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்காங்க. முன்னே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு வந்து உழுந்து எல்லாம் படிப்பாங்க சில பேர்.
ஆனால் என்ன எவ்வளோ மார்க் வரும் எதுக்கு வரும்னு தெரியாமல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வர 4 கொஷினில் ஒரு கொஷினுக்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அடிச்சிருப்போம். மீதி 3 கொஷின் ஃப்ளூக்கில் தான் அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி அவங்களே தெளிவாகவே சொல்லிட்டாங்க 5 கொஷின் கேட்பாங்க அப்படின்னு. அதில் ஒரு கொஷின் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் சயின்ஸை படிக்காமல் போகணுன்னு நினைக்காதீங்க. சயின்ஸ் வந்து நீங்கள் குரூப் 4க்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பயுமே நம்ம வந்து பேசிக்ஸ் படிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் குரூப் 2க்கோ அல்லது குரூப் 1க்கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சயின்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸு, பேசிக்கான கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே வந்து அந்த 5 மார்க் நம்மளால் எடுக்க முடியும். 5ல் ஒரு 3 மார்க்காவது எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் சயின்ஸில் கொஷின் வந்து எடுப்பாங்க. மற்றபடி ஜியாகிரஃபியில் வந்து 10th இருக்க அந்த லெசனை படித்தாலே நம்மளுக்கு 2 கொஷின்லேருந்து 3 கொஷின் எடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 2 ஜாயின் பண்ணிட்டாங்க. பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது தெரியுது. ஓகேவா? பாலிட்டியில் வந்து ரொம்ப நிறைய நம்ம படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நம்மளுக்கு யூனிட் 6 வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு இல்லையா, அதை தான் இங்கே யூனிட் 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை விட முக்கியமாக இப்போது யூனிட் 9 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா யூனிட் 9ஐயும் எக்கனாமியும் ஜாயின் பண்ணி அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாமே சிலபஸ் ஒன்று தான். ஓகேவா? அதுக்கான மார்க் கொடுக்குற அலாட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த சிலபஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், எதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கணும். இப்போ என்ன மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் டச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 2-3 அட்டெம்ப்ட் இருக்கிறதுனால எல்லா டாபிக்ஸுமே கொஞ்சம் டச் பண்ணாமல் எந்த டாபிக்ஸுமே இருக்காது. எல்லா சிலபஸில் இருக்க அந்த 10 யூனிட்டுமே நம்ம ஒரு கொஞ்சம் நஞ்சமாவது படித்து வச்சுருப்போம். நம்ம புதுசாக வரவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கெலாம் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீஸ்ட்டாக இருக்க சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா எந்த சப்ஜெக்டையுமே வந்து ஒமிட் பண்ணுறாதீங்க. ஒரு சயின்ஸில் வந்து வெறும் 5 கொஷின் தான் கேட்குறாங்க அப்படின்னு அதை ஒமிட் பண்ணிங்கன்னா அப்புறம் நஷ்டம் வந்து நம்மளுக்கு தான். ஓகேவா? கொஷின் வந்து சயின்ஸில் நம்ம ஊந்து படித்தாலும் கஷ்டமாக கேட்பாங்க அப்படின்னு படிக்காமல் போயிட்டு கடைசியில் ஈஸியான கொஷின் கேட்டாங்க அப்படின்னா 4 கொஷின் 5 கொஷினில் 4 கொஷின் எல்லாருமே அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ட்ராபேக் ஆகிடும். அதனால் எந்த ஒரு யூனிட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா யூனிட்டையும் படிச்சுக்கணும். எதில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், எதில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? சிலபஸில் வந்து முன்னாடி அந்த நூல் ஆசிரியர்கள், தமிழறிஞர், தமிழ் தொண்டு அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம ஏகப்பட்டது படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே செலக்டடாக டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி படித்தா போதும் அப்படின்ற மாதிரி. அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். ஓகேவா? அது இல்லாமல் நம்ம ஒரு சேஃப்டிக்கு எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். மற்றபடி தமிழுக்கு வந்து இப்போ ரொம்ப பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்து ஏன் வந்து வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கும் வீடியோ போடணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் பாப்பா பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப வாலாக இருக்குது. இது என் பையன் மாதிரி இல்லையா, அதனால் அவள் தூங்கும்போது தான் வந்து வீட்டில் வேலைலாம் செய்ய முடியுது. அவன் இருக்கும்போது அவனை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சிடலாம். முக்கால்வாசி வேலை அவன் தூங்கும்போது நம்ம வீடியோ போடலாம், படிக்கலாம். ஆனால் இந்த அம்மா தூங்கினா தான் நம்மளால் வேலையை செய்ய முடியுது. அதனால் கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் பகலில் சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் டைமை. ஆனால் நானும் நல்லா தூங்கிடுறேன் இப்போது. அதனால் கொஞ்சம் டைம் வந்து டிலேவாகுது. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறையா இப்போ ரொம்ப சொதப்புற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து வீடியோஸ் போட முடியல. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த குரூப் 2ல் வந்து மார்க் கம்மியானதுனால கொஞ்சம் ரொம்பவே வெக்ஸான மாதிரி இருந்துச்சு. அதனால் அடுத்து ஸ்டார்ட் பண்ணவே பிடிக்கல. இன்னும் எதுவுமே எடுத்து படிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு என் மனசுக்கு ஒரு இதுதான். அது எப்படின்னா பழசையே படிக்கணுமா அப்படின்ற ஒரு சலிப்பில் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இப்போ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சிலபஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்.
அதுலேருந்து தான் உங்களுக்கு சொல்ல சிலபஸில் எந்த சேஞ்சும் கிடையாது, படிச்சு தான் படிக்க போகிறோம். ஆனால் என்ன பேட்டர்னை வந்து மாற்றிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்ததை வந்து இப்போது மறுபடியும் ஓஎம்ஆரில் மாற்றினது வந்து இன்னும் நல்ல விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டரில் வந்து வெறும் 23,000 பேருக்கு எக்ஸாம் வச்சதே வந்து நிறைய சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ வந்து நம்ம நிறைய பேர் எழுதுவாங்க இல்லையா குரூப் 2, அதனால அதுவும் நம்மள மாதிரி வில்லேஜ் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா சிஸ்டம்னாலே பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி பயம் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்லா படிச்சிருந்தாலுமே பதட்டம் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம்னும் பொழுது. அந்த மாதிரி பயம்லாம் இல்லாமல் எப்பயுமே நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி போய் எழுதிட்டு வரலாம் அப்படின்னும் பொழுது அது ஒரு எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஓகேவா? எல்லோரும் வந்து தமிழுக்கு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க, நான் அதுக்கும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், போடலாம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பயப்படக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடணும். எல்லாம் என்ன சேஞ்ச் பண்ணாலும் நம்ம படிக்கிறது தான். என்ன அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம படிக்கிறது அந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். அதை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி திருப்பி போட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து பயங்கரமாக காசு கட்டிலாம் வந்து கிளாஸ் போகிறதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட டெஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் பேட்ச்லேருந்து ஒரு டெஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னா கூட அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காசுலாம் ரொம்ப செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்னென்னா நிறைய காசு செலவு பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம். வந்து தெரியாதவங்க தான், நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் வந்து புதுசாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி எடுத்த உடனே நிறைய காசுலாம் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. சரியா? இப்போ கூட ஏபிஜேயில் வந்து இன்னைக்கு இல்லை, சாட்டர்டே கூட டெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக அந்த சிலபஸை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி எவ்வளோ பேர் வேலை வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி படித்தா கூட போதும். அதனால் உங்களோட டைம் தான் முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்களோ, இப்போ கூட நான் வந்து காலைல எழுந்து என் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டேன் அப்படின்னா குழந்தை தூங்குகிற டைமில் நான் வந்து எனக்காக படிச்சுக்க முடியும். ஆனால் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்றதுனால தான் வந்து வீடியோஸே போட முடியல. அதனால் தப்பு எங்கே அப்படின்னா நம்ம டைம் வந்து ஒதுக்காத இடத்துல தான் வருது. சரியா? அதனால் உங்களோட டைமை எவ்வளோ நேரம் உங்களுக்கு தமிழில் வந்து இப்போ ஒரு 300 மணி நேரம் நீங்கள் படித்தாதான் அந்த ஒரு 80-90 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த 300 மணி நேரத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றது. அந்த 300 மணி நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு கிளாஸில் ஒரு 15,000-20,000 கிளாஸுக்கு காசு கட்டி அங்கே போய்ட்டு சும்மா உக்காந்துருந்தோம் அப்படின்னா போதுமா அப்படின்னா கிடையாது. அதே டைமை 300 மணி நேரத்தை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சின்சியராக உட்காந்து படித்தோம் அப்படின்னாலே போதுமானது. அதனால் ரொம்ப காசு கட்டினா தான் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. சரியா? அடுத்தது நிறைய பேர் வந்து என்னை கேட்குறாங்க, நம்ம சேனலில் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, என்னென்னா டிஎன்பிஎஸ்சி படித்தாலே வந்து காசு கொடுத்து தான் வேலைக்கு போகணுமாமே அப்படின்லாம் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டில் வேலை வாங்கியிருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, எஸ்ஐயாக இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 4ல் குரூப் 2ல் இன்ஜினியரிங்கில் எல்லாமே இருக்காங்க. அவங்க யாருமே ₹1 கூட கொடுத்து வேலைக்கு போனதாக நான் கேள்வியே படலை. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் சொன்னால் நம்பாதீங்க. உங்களோட உழைப்பு மட்டும்தான் முக்கியம். சரியா? அதுக்கான பலன் வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நல்ல டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.